ட்ரக் அடிக்ட். அதாவது ட்ரக் அடிக்ட்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு போன எபிசோட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த எபிசோட்ல செகண்ட் ஸ்டெப் என்னன்னு ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, செகண்ட் ஸ்டெப் என்ன ப்ரோ பண்ணணும்? கியூ எக்ஸ்போசர் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்ன ப்ரோ? அதாவது அடிக்ஷன் அப்படின்றது பிசிக்கல் டிபெண்டன்சி மட்டும் கிடையாது, அது கண்டிஷன் ரெஸ்பான்ஸும் கூட. எப்படி ப்ரோ சொல்றீங்க? கண்டிஷன் ரெஸ்பான்சிபிள்னா என்ன ப்ரோ? அதாவது ஒரு விஷயம் நடந்தா அந்த விஷயத்துக்கு பிறகு நம்ம போதைக்கு உள்ளாகணும் அப்படின்னு நம்மளுடைய மூளை அதை பழக்கப்படுத்தி வச்சுக்கும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஸ்கூல்ல இருக்கோம், பெல் அடிச்ச உடனே வீட்டுக்கு போகணும். அது மாதிரி பர்த்டே வந்துருச்சா நான் ட்ரக் எடுப்பேன், மேரேஜ் ஃபங்க்ஷனா நான் ட்ரக்ஸ் எடுப்பேன், வேலை முடிஞ்சு நான் ட்ரக்ஸ் எடுப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிகர்ஸ், அதே மாதிரி கியூஸ், இதெல்லாம் தான் போதைக்கு அடிமையாக்குது. அப்ப முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளுடைய மூளை இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நடக்கும் போது நமக்கு அந்த போதை பழக்கம் அதிகமாகுது, அது மேல ஆர்வம் அதிகரிக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, மைக்ரோ ட்ரிகர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படின்னா ப்ரோ, அதாவது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு இந்த ஆர்வம் வர்றதுக்கு காரணமா இருக்கு, எப்ப நீங்க குடிக்கிறீங்க அப்படின்றத. இப்ப உதாரணத்துக்கு ப்ரோ, எனக்கு இதுலயே ஒரு கேள்வி வருது. எப்போ குடிக்கிறீங்கன்றத விட இது வந்தா நான் ஏன் குடிக்கிறோம், அந்த மைண்ட் செட் எப்படி ப்ரோ வந்துச்சு? அதாவது அதுதான் நான் சொன்னேன், கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு. இப்ப ஆரம்பத்துல உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது பர்த்டே அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப நீ எடுத்துக்கோடா, என்னடா பர்த்டே பார்ட்டிக்கு ட்ரிங்க்ஸ் எடுக்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் லைட்டா ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி, இது எப்படிதான் இருக்குன்னு எடுத்து பார்ப்போமே. அதுக்கப்புறம் ஒரு முறை எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு பர்த்டே யாராவதுக்கு வரும்போது, அந்த பர்த்டே செலிப்ரேஷன் வரும்போது அப்ப அவங்க அதே பண்றாங்கன்னா அது உங்களுக்கு என்ன நடக்கும்? அப்ப இப்பவும் நம்ம ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். ஸோ இப்படிதான் ஆரம்பிக்குது. இது வெறும் நான் பர்த்டே வச்சு மட்டும் சொன்னேன், இதே மாதிரி எல்லாமே அதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது இப்ப ஸ்கூல்ல இருக்கும்போது பெல் அடிச்ச உடனே வீட்டுக்கு போகணுன்றது முறை தெரியுமா? தெரியாது. முறை நம்ம ஸ்கூலுக்கு போன உடனே பெல் அடிச்ச உடனே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மற்ற பசங்க நமக்கு சீனியரா இருக்கிறவங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பெல் அடிச்சா கிளம்பணும். அவங்க கத்திட்டே ஓடும் போது அதை பார்க்கும்போது அப்ப நம்மளும் வீட்டுக்கு போயிடணும் போல, என்ஜாய்மெண்ட் வந்துருச்சு அப்படின்ற எண்ணம் வந்துடும். அப்ப நமக்கு மிஸ்ஸோ அல்லது சாரோ அவங்களும் வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி சொன்ன உடனே நம்ம கிளம்பிடுவோமா. இப்ப அடுத்த நாள் அதே பெல் அடிக்கும் போது என்ன தோணும்? நம்ம இந்த வீட்டுக்கு போலாம். இந்த பெல்லுலயே நிறைய வகை இருக்கு. ஒரு பெல் அடிச்சா இன்டர்வெல், ஒரு பெல் அடிச்சா லஞ்ச். அது நம்ம மைண்டு டயத்துக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சு அந்த பெல் சாப்பாடுக்கு, இந்த பெல் பீரியட் முடிஞ்சு நம்ம தான் மைண்ட்ல வைக்கணும். அதுதான் கண்டிஷன் ரெஸ்பான்ஸ். அதுதான் இங்க நடக்குது. நீங்க கேட்ட கேள்வி என்ன? ஒருத்தவங்க எப்படி இத பண்ணா இந்த மைண்டுக்கு முதல்ல எப்படி வர்றாங்க பர்த்டேனா? அதுதான் இப்படிதான் ஆரம்பிக்குது. உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க உங்களை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அதுல நீங்க ஒரு முறை போனதுக்கு அப்புறம் அதுவே பழக்கமாக ஆரம்பிக்குது. ஸோ இப்ப நான் சொன்னது மைக்ரோ ட்ரிகர்ஸ் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்வாயர்மெண்டல் கியூஸ். என்வாயர்மெண்டல் கியூஸ் அப்படின்னா சுற்றுச்சூழல், சுத்தி இருக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் பார்க்கும்போது இதை எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுது. சுத்தி எந்தெந்த நண்பர்கள் கூட இருக்கும்போது இதை எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுது. சுத்தி எந்த இடம் இருக்கு அந்த இடத்துக்கு வரும்போது இதை எடுத்துக்கணும்னு தோணுதா, இதை பார்த்துக்கணும். ஸோ மைக்ரோ ட்ரிகர்ஸ்ல முதல் விஷயம் என்னன்னா என்வாயர்மெண்டல் கியூஸ். என்வாயர்மெண்டல் கியூஸ்னா என்னன்னா, நம்ம எந்த இடத்துக்கு போகும்போது குடிக்கணும்னு எண்ணம் வருது, எந்த நேரம் குடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வருது, யார் கூட இருக்கும்போது குடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வருது. இத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் எமோஷனல் கியூஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னு என்னன்னா, உணர்வு ரீதியா எந்த நேரத்துல குடிக்கணும். நான் வெறும் குடிக்கணும் அப்படின்னு சொல்றேன், சில பேர் இந்த குடிக்கிறது இருக்கு, பிடிக்கிறது இருக்கு, எல்லாமே தான் சொல்றேன். அதே மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி ஒரு லிஸ்ட் போட்டோம். அதுக்கப்புறம் எமோஷனல் கியூஸ்.
எமோஷனல் கியூஸ் அப்படின்னா இப்ப வந்து எந்த உணர்ச்சியில நம்ம இருக்கும்போது குடிக்கணும்னு தோணுது. ஒரு சில பேர்த்துக்கு எல்லா உணர்ச்சியிலையும் குடிக்கணும்னு தோணுது bro. இல்ல அப்படி இருக்காது. இல்ல சந்தோஷமா இருக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன், சோகத்துல இருக்கேன் நான் எடுத்துக்கிறேன், போர் அடிக்குது நான் எடுத்துக்கிறேன், வேலை பாக்குறேன் எடுத்துக்கிறேன். ஆனா வெறும் அது உணர்வு சார்ந்தது மட்டும் இருக்காது. உதாரணத்துக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நான் அப்ப எடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் நீங்க தனிமையில இருந்தா வருதா அல்லது சுத்தி யாராவது எப்படி இருந்தாலும் அந்த மைண்ட் வருது ப்ரோ ஒரு சில பேர்த்துக்கு. எப்படி இருந்தாலும் வராது. நான் ஒவ்வொன்றா சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. இப்ப எமோஷனல் கியூஸ்ன்னு சொன்னேன்ல, அதாவது போர் அடிக்கும் போது வருதா அல்லது சந்தோஷமா இருக்கும் போது வருதா அல்லது ரொம்ப சோகமாவோ அல்லது மன அழுத்தத்துல இருக்கும் போது அந்த எண்ணம் வருதா, இதையும் லிஸ்ட் போட்டுறணும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எந்த எண்ணத்துல இருக்கும் போதும் வருது, எல்லா எண்ணத்திலயும் வருது. அப்படி வராது. ஏன் வராதுன்னா மூளையில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பலமுறை ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, லிம்பிக் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் தான் வந்து லாஜிக்கா வந்து நம்மளை யோசிக்க வைக்கும், நல்ல டிசிஷன் எடுக்க வைக்கும். லிம்பிக் சிஸ்டம் வந்து வெறும் ஆசையை மட்டும்தான் கொடுக்கும், யோசிக்க வைக்காது. இப்ப லிம்பிக் சிஸ்டம் எப்பப்பெல்லாம் ஆக்டிவா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதுதான் வந்து அதனாலதான் எல்லா சூழ்நிலையிலையும் வந்து யாருக்குமே வந்து அந்த எண்ணம் வரவே வராது. அது ஏன்றத சொல்றேன். எமோஷனல் கியூஸ் பார்த்தாச்சா, மூணாவது வந்து சென்சரி கியூஸ், அதாவது நம்மளுடைய புலன்களை வச்சு. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பாட்டு கேட்டா சில பேருக்கு குடிக்கணும் அப்படின்னு தோணும், அதே மாதிரி பிடிக்கணும் அப்படின்னு தோணும். அதுவே வந்து ஏதாவது ஒரு போட்டோ பார்த்தாலோ ஒரு லைட்டர் பார்த்தாலோ ஒரு காலி பாட்டில பார்த்தாலோ சில பேருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணணும், சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு தோணும். ஒரு சில பேருக்கு கடையை பார்த்தாலே அதுதான் வந்து விசுவலா அதுவும் ஒரு சென்ஸ் தான் நம்மளுடைய புலன். சோ அதே மாதிரி சில பேருக்கு சில ஸ்மெல், சிக்கன் ஸ்மெல் வந்தாலே குடிச்சுக்கிட்டே சாப்பிடுறது, அந்த மாதிரி வந்து நமக்கு என்ன வரும். இப்ப நான் 3 விஷயம் சொன்னேன், என்வாயர்மெண்டல் கியூஸ், எமோஷனல் கியூஸ், சென்சரி கியூஸ் அப்படின்னு. இந்த 3மே சேர்ந்து நடக்கும் போதுதான் நீங்க சொல்ற மாதிரி நடக்கும். எல்லா நேரத்திலையும் குடிக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. அது எப்ப நடக்குதுன்னா எல்லா நேரத்திலையும் யாரு குடிப்பாங்கன்னா ரொம்ப சோகமா இருந்து பழகிருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது. சோ அப்ப மன கஷ்டத்துல இருக்கும்போது குடிக்கிறேன் அப்படின்றத எழுதி வைக்கிறது. இப்ப ஹாப்பினஸ் அப்படின்றது தனியா குடிக்கும் போது அந்த ஹாப்பினஸ் சில பேருக்கு வரும். அப்ப தனியா குடிக்கும் போது நான் ஹாப்பியா இருந்து நான் தனியா இருந்தேன்னா நான் வந்து குடிக்கிறேன், அதை வந்து எழுதி வச்சுக்கணும். சில பேருக்கு தனியா இருந்தா குடிக்க பிடிக்காது, மத்தவங்க கூட நண்பர்கள் கூட இருந்தாவோ இல்ல யாரு அப்படி இருந்தா ஓகே, அதையும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். யாரு கூட இருந்தா நம்ம ஹாப்பியா இருக்கும்போது குடிக்கணும்னு தோணுது. சோ இதெல்லாம் ஏன் ஐடென்டிஃபை பண்ணணும்னா இதெல்லாத்தையும் லிஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதுதான் ஸ்டிமுலஸ் கண்ட்ரோல் அப்படின்றது. அதாவது சைக்காலஜில ஒரு பிரின்சிபல் இருக்கு, அவுட் ஆஃப் சைட் அப்படின்னா அவுட் ஆஃப் மைண்ட் தான் அப்படின்னு. அதாவது நம்ம பார்வையில இருந்து ஒன்ன வெளியே எடுத்துட்டோம்னா நம்ம மனசுல இருந்து அதை முழுமையா எடுத்துடலாம் அப்படின்றதுதான் இந்த கொள்கை சொல்லுது. அதாவது இந்த உளவியல் ரீதியான கொள்கை சொல்லுது. அப்ப இந்த 3 விஷயங்கள் நான் சொன்னேன்ல, யார் கூட இருக்கும்போது எந்த நேரத்துல மைண்ட் செட்ல உங்களுக்கு என்ன தோணுதோ, எந்த ட்ரக்ஸ் எடுக்கணும்னு தோணுதோ அதை முதல்ல எழுதி வச்சுக்கணும். இப்ப இத கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டிமுலஸ் கண்ட்ரோல், அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங், அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் அவாய்ட் பண்ணணும். ஒரே இதுல பண்ண முடியாது, பண்ண முடிஞ்சா நீங்க வந்து நல்ல மைண்ட் செட்ல இருக்கீங்க, உங்க மைண்ட நீங்களே கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங், அதாவது சுத்தி இருக்கக்கூடிய பிசிக்கலான விஷயங்கள், எதை பார்த்தா நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு காலி பாட்டில் அந்த மாதிரி விஷயங்களை ரிமூவ் பண்றது. அதுக்கப்புறம் இந்த வழியா போனா ஒரு கடை இருக்கு, அதை பார்த்தா எனக்கு தோணுதுன்னா வேற வழியா போய் பழகணும். எப்படிங்க ஒரு கடை இங்க இருக்கு, நான் இந்த வழியில தான் போகணும்னு எனக்கு இருக்கும், நான் எதுக்குங்க தலையை சுத்தி இப்படி வரணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வரும் தான். ஆனா நீங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க, நான் இனிமே வந்து இந்த ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர எடுக்க மாட்டேன்ற ஒரு மைண்ட் செட்ல அந்த நேரத்துல இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். சுத்தி போறது அது கஷ்டப்பட்டா கூட உங்களுக்கு நாளடைவுல பலனை கொடுக்கும். இது காலம் பூரா உங்களை பண்ண சொல்லலை, அதாவது கடையை பார்க்காம தான் காலம் பூரா வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லலை. நான் சொல்ல வர்றது என்னன்னா
ஒரு சில மாதங்கள் இதை பண்ணாலே உங்களுடைய மூளையில இருக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய பகுதி வந்து வலிமை அடைஞ்சிடும். சரி. அப்ப என்ன நடக்கும்னா அதுக்கப்புறம் நீங்க கடையை பார்த்தா கூட உங்களுக்கு குடிக்கணும்ன்ற எண்ணம் வரும். நமக்கு அந்த மைண்ட் வராது. கொஞ்ச நாள் அந்த சைடு போகாம இருந்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கே அந்த மைண்ட் வராது. ஆமா, அதுதான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த கடையை பார்க்காம போறது, அந்த கடை பக்கம் போகாம கொஞ்ச நாள் நான் சொன்ன மாதிரி வேறு வழியா போய் பழகணும். ஸோ அப்படி பண்றதன் மூலமாவே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்துடலாம். சரி ப்ரோ, நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் வச்சுக்கிறேன். அது வந்து ஒரு டெட் அண்ட் ஏரியா. அந்த ஏரியாவை தாண்டி அந்த கடையை தாண்டி தான் போயே ஆகணும், வேற வழியே கிடையாது அந்த ஏரியாக்கோ அந்த வீட்டுக்கோ போறதுக்கு. அப்ப என்ன ப்ரோ பண்ண? அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த வழியா தான் போயாகணும், ஆனா அந்த வழியா வந்து மதுக்கடை இருக்கு. இப்ப அதை பார்த்தா எனக்கு அந்த அப்ப என்ன பண்ணலாம், முதல்ல முக்கியமா பண்ண வேண்டியது நமக்கு வரக்கூடிய ஆசை அப்படின்றது அலை மாறி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு ஆசை அலை மாறினா அப்படின்னா அலை வந்து மேல ஏறும், எவ்வளவு உச்சத்துல போச்சோ அதே மாதிரி இறங்கும். அது மாதிரிதான் என்ன ஒரு ஆசையா இருந்தாலும் இந்த அடிக்ஷன் அப்படின்றது எதுல இருந்தா கூட அலை மாதிரிதான். அதை குடிக்கணும்னு தோணுனது ஒரு உச்சகட்டம். ஆனா கொஞ்ச நேரம் நீங்க அதை ஆற போட்டீங்கன்னா அது தானாவே வந்து இறங்கிடும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த மதுக்கடை வழியா போகும்போது அதை பார்த்துட்டே கூட போகலாம். ஆனா குடிக்க கூடாதுன்னு நீங்க கட்டுப்படுத்துறதை விட குடிப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தள்ளி போடுறது, இந்த மாதிரி தள்ளி போடுறது. அப்படி பண்ணா என்ன நடக்கும்னா அந்த ஆசை வந்து இறங்கிரும். அதுக்குள்ள நீங்க அந்த கடையையும் தாண்டி போயிருப்பீங்க, பார்க்க போயிருவோம். ஸோ அதன் மூலமா இப்படி செஞ்சு நீங்க இந்த மது பழக்கத்துல இருந்தோ அல்லது வேற எந்த போதை பழக்கத்துல இருந்தோ அந்த அடிமைத்தனத்துல இருந்து முழுமையா வெளியே வரலாம். இப்ப நான் சொன்னது ரெண்டாவது விஷயம், ஏற்கனவே ஒன்னாவது பார்த்திருப்போம். அப்ப இன்னும் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. இந்த 3 ஸ்டெப் பிளஸ் இந்த ஒண்ணு அதுக்கு முன்னாடி இந்த 5 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா இந்த ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரலாம். அதாவது இது வந்து செகண்ட் ஸ்டெப். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட், அதாவது இந்த சீரீஸோட நோக்கமே ட்ரக்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுதான். ட்ரக் அடிக்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரணும்ன்ற நோக்கத்துலதான் இந்த எபிசோடு எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க பார்க்கலாம். ஆனா நீங்க உங்களுக்கு ட்ரக் அடிக்ட் இல்லை அப்படின்னாலும் உங்க ஃப்ரெண்டு ட்ரக் அடிக்ட்ல இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி, தம்பி இது வேணாப்பா, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மெத்தட்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் எபிசோட் பாருங்க. இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ.